தமிழ்நாட்டிலேயே வலுவான ஒரு இயக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். கடந்த 4.5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இன்னைக்கு 3 வருஷ காலத்துல 20 வருஷமா ஆட்சி நடத்தி எடப்பாடியார் ஆட்சியை விட்டு இறங்கும் போது 6 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. 6 லட்சம் கோடி எடப்பாடியாருக்கு ஆட்சி விட்டு இறங்கும் போது 6 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. அது 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி, ஆனால் இப்போ இவன் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கான். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடின்னு சொல்லி 3 லட்சம் கோடி இன்னைக்கு வாங்கியிருக்கான். இன்னைக்கு கடன் வந்து 9 கோடி ஆயிடுச்சு. 9 லட்சம் கோடி. அப்ப தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்கு, மக்களுக்கு என்ன நன்மை நடந்துட்டு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு புதுசா எந்த திட்டமும் வைக்கல. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சதை இன்னைக்கு அவங்க என்ன ஸ்டிக்கர் ஒட்டி நீ திறந்துகிட்டு இருக்க, இதான நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பஸ் கூட புது பஸ் வாங்கல இன்னைக்கு வரைக்கும். 3 வருஷ காலம் ஆயிட்டு. ஆனா பஸ் கட்டணம் சொல்லாமலே, அறிவிப்பு இல்லாமலே கூட்டிக்கிட்டு இருக்காங்க. மின்சார கட்டணம் வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே இருக்கு. 300 ரூபா மின்சார கட்டணம் கட்டினா இப்போ 2000 ரூபாய் கட்டுறாங்க. அம்மா வந்து ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கணுங்கிறதுக்காக 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தந்தாங்க. நீங்க அதை கூட இன்னைக்கு மறைக்காங்க. அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி அதுவும் கிடைக்க விடாம பண்றாங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, நீங்க திருச்செந்தூர் நகராட்சியில் பாருங்க, சொத்து வரி, காலி இடத்துக்கு வரி போட்டது இந்த திமுக ஆட்சியில தான். வீட்டு பக்கத்துல கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சுன்னா அதுக்கும் வரி, பல மடங்கு வரி, சொத்து வரி. பத்திரம் எழுதணும்னா முடியாது. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினா 2 லட்சம் ரூபாய்க்கு பத்திரம் போடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சி. இப்படி எதை எடுத்தாலும் அண்ணா திமுக கொண்டு வந்த மினி கிளினிக் எல்லாம் கொண்டு வந்து மக்களை தேடி மருத்துவம் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதெல்லாம் பேரை மாத்தி இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் வச்சிருக்காங்க. நீ புதுசா எந்த திட்டமும் கொண்டு வரல. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, ஏழைகளுக்கு 1 பவுன் தங்கம், திருமண உதவி தொகை, இப்படி எல்லா திட்டத்தையும் நிறைவேற்ற, லேப்டாப்பு, சைக்கிள் எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. என்னதான் ஆட்சி நடக்குது? 3 லட்சம் கோடி 3 வருஷத்துல நீ கடன் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எடப்பாடியார் போகும்போது 6 லட்சம் கோடி. இதையே பெருசா சொன்னா நாங்க வந்தா வரி இல்லாத ஆட்சி போறோம். வரி இல்லாத ஆட்சியா போட்டிருக்கோம். வரியை கூட்டி எல்லாத்தையும் கூட்டியாச்சு. கூட்டுறதுக்கு அப்புறமும் நீ 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு நீ கடன் வாங்கியிருக்க. இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இருக்கிறதுனால திமுக ஆட்சி வீழ போவது உறுதி. பிஜேபியும் அழிஞ்சு கொண்டு இருக்கிற கட்சி, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர்கள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் அவருக்கு என்ன பேசுறதுலே தெரியாது. நாட்டில் எது நடக்காதோ அதை நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லுவாரு. அதான் சீமான்.